ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நல்ல பசியை தூண்டி உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய பிரண்டை துவையல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்கு போகலாம். பிரண்டைகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கட்டுக்கட்டாக வந்து நம்ம கடையில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு பிரண்டையாக எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு பிரிவு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல லைட்டாக வந்து உடச்சி விடுங்க. உடச்சி விட்டுட்டு நார் மாதிரி அப்படியே இழுத்திங்கனாவே உங்களுக்கு வரும். 4 பக்கமும் வந்து கையில் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கோங்க. பிரண்டை வந்து இலசாக இருந்தால் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். முத்தி இருந்தது அப்படின்னா யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ இந்த மாதிரி பிரண்டையை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக கையில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. சில சமயம் வந்து சிலருக்கு வந்து அரிப்பு கொடுக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி 4 பக்கமும் நல்லா வந்து உரித்து எடுத்துக்கோங்க. நார் மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக முத்துனதை பயன்படுத்தாதீங்க. பாருங்கள், இதே மாதிரி நான் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இவ்வளோ நீளமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து வறுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கையிலே வச்சு நான் சின்ன சின்னதாக வந்து முறித்து எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு சட்னிக்கு தேவையான பொருட்களை வந்து நம்ம வதக்கிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கோங்க. இது ரெண்டையும் வந்து எண்ணெய் விடாமல் கருகிராமல் வாசனை வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. 3ஐயும் நல்லா நம்ம ஃபஸ்ட்டு வந்து வறுத்து ஆற விட்டுடலாம். இப்போ நல்லா வந்து வறுபட்டுருச்சு, இது ஆறட்டும். இந்த டயத்தில் வந்து நாட்டு சர்க்கரை இல்லைனா கருப்பட்டி சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு புளி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க பிரண்டை எல்லாத்தையும் சேர்த்து பிரண்டையை வந்து நல்லா வதக்கி விடுங்க. இல்லை அப்படின்னா சாப்பிடும் பொழுது தொண்டையில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி நமைச்சல் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா வந்து வதக்குங்க. இதில் மெயின் ஸ்டெப்பு வந்து இதுதான். பிரண்டை வந்து நல்லா வதங்கி வந்துடணும். பார்த்தா நம்ம க்ரீன் கலரில் போட்ட பிரண்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு கலர் மாறிட்டே வருது பாருங்கள். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு நல்லா வறுபட்டுரும். இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா வறுபட்டு முருகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டிங்கன்னா தான் சட்னி வந்து ருசிக்கும் நமைக்காமையும் இருக்கும். இப்போ வந்து நம்ம வறுத்தெடுத்தாச்சு. இதையும் வந்து ஆற வச்சுட்டு நம்ம எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல மிக்ஸி ஜாரில் மல்லி விதை, சீரகம், மிளகாய் வத்தலை அதை சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் சட்னி நல்லா நைஸாக கிடைக்கும். இதை வந்து இடித்து எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம உப்பும், நான் வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பிரண்டையும் வந்து இதில் சேர்த்திக்கலாம். நான் வந்து தண்ணி ஊற்றி அரைக்காமல் நம்ம எடுத்து வச்ச புளிக்கரைசலை வந்து தண்ணிக்கு பதிலாக சேர்த்திக்கிறேன். உங்களுடைய அளவை பொறுத்து புளிப்பு, இனிப்பு, காரம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான பிரண்டை துவையல் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நான் இன்றைக்கி வந்து கடலெண்ணெய் தான் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். அதில் கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை தான் போட்டு தாளிக்க போகிறேன். இந்த சட்னியில் வந்து புளிப்பு, நல்ல காரம், இனிப்பு எல்லாமே இருக்கும். அதனால் தாளிக்கிறதுக்கு இது மட்டும் போதும். ஹெல்த்தியான இந்த பிரண்டை துவையலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.